Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.2ல லெவல் சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 96ல இருக்கு. A circular metallic plate of radius 8 cm and thickness 6 mm is melted and molded into a pie. A sector of a circle with thickness of radius 16 cm and thickness 4 mm. Find the angle of the sector. இதில் ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டு, இன்னொன்று வந்து பை செக்டாரோட செக்டார் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். வந்து சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட், செக்டார் ஆஃப் த சர்க்கிள். சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர், திக்னஸ் வந்து 6 மில்லிமீட்டர். ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கலாம், 8 சென்டிமீட்டர். திக்னஸும் ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம், திக்னஸை. அப்போது H1 இஸ் ஈக்குவல் டு 6 மில்லிமீட்டர். 6 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 6/10 சென்டிமீட்டராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ H1 இஸ் ஈக்குவல் டு 6/10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பைக்கு பார்க்கலாம். செக்டாரோட இது செக்டாரோட ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர், திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டர். அப்போது ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கலாம். R2 இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். திக்னஸை வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். H2 இஸ் ஈக்குவல் டு 4 மில்லிமீட்டர். அகெயின் இதே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம், ஏன்னா ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. H2 is equal to 4 divided by 10 centimeter. இந்த கொஷனில் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டை மெல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி தான் செக்டார் ஆஃப் த சர்க்கிள் பண்ணுறாங்க. அப்போ அதோட வால்யூமில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அப்போது வால்யூம் ஆஃப் தி சர்க்குலர் பிளேட் is equal to வால்யூம் ஆஃப் தி செக்டார். வால்யூம் ஆஃப் சர்க்குலர் பிளேட்டோட ஃபார்முலா வந்து பை R²H. இதில் R1 H1 நம்ம போட்டிருக்கிறதுனால R1² H அப்படி H1ன்னு எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் செக்டாரில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ஒன்று ரேடியனுக்கு, ஒன்று டிகிரிக்கு. நம்ம டிகிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை இன்ட்டு R²H. இதில் R2 H2 நம்ம எடுத்துட்டதுனால R2 H2ன்னு போட்டுக்கலாம். பையும் கேன்சல் ஆகிடும். R1ஓட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர், H1 வந்து 6 டிவைடட் பை 10 சென்டிமீட்டர். அப்போது R1²னாக்கா 8 இன்ட்டு 8, H1 வந்து 6 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு R2². R2 வந்து 16 சென்டிமீட்டர், H2 வந்து 4/10 சென்டிமீட்டர். R2²னாக்கா 16 இன்ட்டு 16, H2 வந்து 4 டிவைடட் பை 10. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டரில் இருக்க 16 4 வந்து ஈக்குவல் டு தாண்டும் போது டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்க 360 10 வந்து ஈக்குவல் டு தாண்டும் போது நியூமரேட்டர் போயிடும். அப்போது 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6 இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் இருக்குது. ஈக்குவல் டு தாண்டி வரும்போது 360 இன்ட்டு 10 நியூமரேட்டர் வந்துடும். டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது, 16 இன்ட்டு 16 இன்ட்டு 4 டினாமினேட்டர் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு தீட்டா. 10ம் கேன்சல் ஆகிடும். 8 டேபிள் 8 1 சார், 16 2 சார், 8 டேபிள் 8 1 சார், 16 வந்து 2 சார், 2 டேபிள் 2 1 சார், 6 வந்து 3 சார், 2 டேபிள் 2 1 சார், 360 வந்து 180 டைம்ஸ், 4 வந்து 2 டேபிளில் 2 சார், 180 வந்து 90 சார், 2 வந்து 1 சார், 90 வந்து 45. இப்போ மீதி 3 இன்ட்டு 45ன்னு வரும். 45 3 சார் 135. அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 135 டிகிரி. இப்போ இந்த ஆன்சரை நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும்னாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 135 இன்ட்டு பை பை 180யோடு மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ கேன்சல் பண்ணாக்கா 5 டேபிளில் 135 வந்து 27 டைம்ஸ், 180 வந்து 36 டைம்ஸ். அகெயின் 3 டேபிளில் 27 9 டைம்ஸ், 36 வந்து 12 டைம்ஸ்.
மறுபடியும் 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ், 12 வந்து 4 டைம்ஸ். இப்போ மீதி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/4 ரேடியன்ஸ். இதில் இந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். டிகிரியில் கேட்டாங்கனாக்கா 135 டிகிரி, ரேடியன்ஸில் கேட்டாங்கன்னா 3π/4. Therefore, the angle of the sector is 135 degree or 3π/4 radians.